இதனை கேட்ட கண்ணகி, என்ன ஆனாலும் நான் உங்களுடன் தான் இருப்பேன், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி தனது கணவருடன் மதுரை நோக்கி புறப்பட்டாள். கண்ணகியும் கோவலனும் மதுரை வந்து சேர்ந்தனர். ஆனால் அவர்களிடம் சுத்தமாக காசு இல்லை. எனவே தான் அணிந்திருந்து மாணிக்கத்தாலான காற்சிலம்பினை கோவலனிடம் கொடுத்து அதனை விற்று பணம் வாங்கி வரும்படி கூறினாள். மாணிக்கத்தின் ஒரு கல்லே பல ஆயிரங்கள் போகும். அதிலும் கண்ணகி காலில் அணிந்திருந்த சிலம்பு முழுவதும் மாணிக்கத்தால் ஆனவை. ஆகையால் அதன் விலை மதிப்பு கணக்கிட முடியாத அளவிற்கு இருக்கும். அந்த காற்சிலம்பினை எடுத்துக்கொண்டு அதனை விற்பதற்காக கடைவீதியினை நோக்கி நடந்தான் கோவலன். அந்த சமயத்தில் மதுரையை ஆண்ட மன்னனின் மனைவியின் காற்சிலம்பினை அந்த அரசவை பொற்கொல்லன் திருடினான். அதே சமயத்தில் கோவலன் காற்சிலம்பினை விற்க கடைவீதியினை நோக்கி வந்ததால் இதனை தனக்கு சாதகமாக்கி அரசியின் காற்சிலம்பினை கோவலன் தான் திருடினான் என்று அரசரிடம் பொய் கூறினான். கோவலனை காற்சிலம்புடன் அரண்மனைக்கு அழைத்து வந்த அரண்மனை காவலாளிகள் கோவலனை அரசனின் முன்பு நிற்க வைத்தனர். அப்போது கோவலன், இந்த காற்சிலம்பு என் மனைவி கண்ணகியுடையது. நாங்கள் அனைத்து செல்வத்தினையும் இழந்து மனவருத்தத்தோடு எங்களது இடத்தில் இருந்து கிளம்பி செல்வம் ஈட்ட மதுரை வந்துள்ளோம். இந்த காற்சிலம்பு அரசியுடையது அல்ல என்று கூறினான். அதனை ஏற்க மறுத்த அரசன் விசாரணை ஏதும் செய்யாமல் அதிலுள்ள உண்மையினை ஆராயாமல் கோவலனை கொலை செய்யும்படி தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பின்படி கோவலன் கொல்லப்பட்டான்.